கர்த்தர் எப்படி நீங்க எது ஜெபிக்கணும், ஜெபத்தை செய்யணும், கர்த்தருக்குள்ள சரியானபடி அழைத்து வரணும், நேரத்தை சரியானபடி வரணும். இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்தீங்க, நான் தெரியும் யாரும் லேட்டா வந்தீங்க, தாமதம் வந்தீங்கன்னு தெரியும். ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும், சீக்கிரம் வரணும் நான் ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬೇಗವಾಗಿ ಬರಬೇಕು, ತಡವಾಗಿ ಬರಬಾರದು. ಗೊತ್ತು ಯಾರೆಲ್ಲ ತಡವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ ಅಂತ, ಆದ್ರೂ ಒಂದು ಅವಕಾಶ ಬರವಾರದಿಂದ ಬೇಗ ಬಂದಿದೆ. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 hour. ஏன்பா ஏன் தள்ளி இருக்கிற ஸ்டேஜ் ஆக சார் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுங்க. கை தூக்கி போதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 நேரம் யார் தெரியுங்க? ஒரு நாளைக்கு 1 நேரம் ப்ரேயர் பண்றேங்க. ஆமென். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. கர்த்தரை துதித்தாதான். அல்லேலூயா. ஜெபிங்க, அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களா? அம்மா சிஸ்டருடைய அம்மாவுடைய பார்க்கும்போது தேவடைய தாயம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கற்றுக் கொடுத்தாரு. 25 வருஷம் ஒரே வீட்டுல இருந்திருக்கிறாங்க. ஞானஸ்தானத்துக்கு 1 மாசத்துலயே ஆண்டவர் நல்ல வீடு கற்றுக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னுமாக நல்ல வீடு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்திருக்கிறாரு, கொடுத்துட்டு வராரு. கர்த்தர் பெரிய காரியங்கள் யாருக்கு சொல்ல முடியும்? ரோஸ்மேரி நல்ல வீடு கொடுத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? எந்திரிங்க, கை வைத்துங்க. ஜெபிக்கிறதுக்கு நல்லா வீடு கொடுத்தா தூங்குறதுக்கு தூங்கலாம், இல்ல நல்லா ஜெபிச்சு தூங்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப வீட்டுல யாரும் பார்க்கறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. இதை யார் பார்க்க போறாங்க? இல்ல, கர்த்தர் பார்க்கிறார். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2ನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 16ನೇ ಅಧ್ಯಾಯ. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, யார்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கம் பண்ணும்படி, ஆமென், விளங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆமென், மாத்திரம் இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆண்டவர் அவர் கண்ணோக்கர்களாய் இருக்கிறார். ಕರ್ತನು ಎಲ್ಲರ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇರುವವರಾಗಿದ್ದಾರೆ. பூமியில அத்தனை பேர் மேலும் கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನಗಳ ಮೇಲೆಯೂ ಅವರು ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾರೆ. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆனா நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் பார்க்கவில்லை, வீட்டுக்குள்ள இருக்கிற நீ பண்ற அட்டகாசங்கள் யாருக்கு தெரியும் என்று. ஆனா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், தண்டிப்பதற்காய், திருத்துவதற்காய். ಎಚ್ಚರಿಕೆ, உங்களுக்கு ಎಚ್ಚರಿಕೆ. ಆದರೆ ನೀವು ಅಂದುಕೊಳ್ತೀರಾ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ನೋಡ್ತಾರೆ, ನಾನು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, ಯಾರು ನನ್ನನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ ಅಂತ. ಆದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿಮಗೆ ಎಂತ ಒಂದು ಕಾಲವನ್ನು, ಸಮಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதாமை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய வார்த்தை கேட்டு நடந்து கொண்டிருந்த இந்த ಆದಮನು ಸಹ ದೇವರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟನು. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದನು. ಅವನ್ ಅವருடைய எல்லா சுதந்திரத்தையும் இழந்து போனான். ಆದರೆ ಅವನು ಕೊಟ್ಟಿದ್ದ ಎಲ್ಲಾ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஆதாம் செய்த பாவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதாமನು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. தேவன் சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படியதாலே அவன் பாவியாய் மாறினான். ದೇವರು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳದೇ ಇದ್ದದರಿಂದ ಅವನು ಪಾಪಿಯಾದನು. உலகத்திலே முதல் பாவங்களை செய்தவன், ಲೋಕದಲ್ಲೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ ಮನುಷ್ಯನೇ. அல்லேலூயா. அல்லேலூயா. இது உலகத்தில் 2வது பாவமா இருக்கிறது. ಇದು ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆದ 2ನೇ ಪಾಪವಾಗಿದೆ. முதலாவது தூதன் வாஞ்சிக்கப்பட்ட, 2வது ஆதாம் வாஞ்சிக்கப்பட்ட. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವದೂತನು ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟನು, ಮೋಸ ಹೋದನು. ಅನಂತರ ಆದಾಮನು ಮೋಸ ಹೋದನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದಿಯಾಗಮ 3 ಅಧಿಕಾರಗಳು 8 ವಚನಗಳು. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋಣ. ತರುವಾಯ ಯೆಹೋವ ದೇವರು ಸಂಜೆಯ ತಂಗಾಳಿಯಲ್ಲಿ ತೋಟದೊಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರು ಆತನ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ಕಾಣಿಸಬಾರದೆಂದು ತೋಟದ ಮರದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಂಡರು. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்.
அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். ஹalleluya. தேவன் வார்த்தை கீழ்ப்படியாமல் போன இந்த ஆதாமை நாம் பார்க்கிறோம். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗದೆ ಹೋದ ಈ ಆದಮನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. ஆதாமே என்று சொன்னால் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இங்கே பார்க்கிறோம். ஆதாம் தேவன் வரும்பொழுது ஒளிந்து கொள்கிறார். ದೇವರು ಆದಮನೆ ಅಂತ ಕರೆದಾಗ ಈಗ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವ ಆದಮನು ಈಗ ದೇವರ ಸಪ್ಪಳವನ್ನು ಕೇಳಿ ಅಡವಿಯಲ್ಲಿ அந்த மாலை வேளையில ಆ ಸಂಜೆಯ ಸಮಯದಲ್ಲಿ அந்த வருகையில ದೇವರು அந்த ಬರುವ உலாத்து கொண்டு வருகிறார், உலாவுகிறார். ದೇವರು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ அவன் ஒளிந்து கொள்கிறார். ಅವನು ಅಡವಿ ಮರದ ಹಿಂದೆ ಅಡಗಿಕೊಳ್ತಾನೆ. ஹalleluya. 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 ஆண்டவர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தரை சன்னிதியில கொண்டு விட்டு விலகினான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டார், நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ಯೆಹೋವ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀನು ಎಲ್ಲಿರುತ್ತೀ ಎಂದು ಕೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ಅವன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். அவன் இன்று நாம் ஒளிந்து கொள்வதற்கு காரணம் நம்முடைய தவறுகள். ಈಗ ನಾವು ಅಡಗಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳು. ஆண்டவர் ஆதாம் நாட்களிலே உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். ಆದಮನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬಹುದು. ஆண்டவருக்கு தெரியும். ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவர் வருகிற சத்தத்தை கேட்டான். ಆ ಕರ್ತನು ಬರುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡನು. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று ನಮ್ಮ ಮಧ್ಯೆ ವಾಸ பண்ணுகிறார். ಅದೇ ರೀತಿ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡವೂ ಸಹ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை நம்புகிறீங்க நம்ம ஆண்டவர் உலாவுகிறவர்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರೋ ನಮ್ಮ ದೇವರು ಸಂಚರಿಸುವ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி உங்க மேல் நோக்கமா இருக்கிறார். ನೀವು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಸರಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. 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 இங்கே நீங்கள் உணராம இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஆதாம் நாட்களிலே, அதாவது 6000 வருஷத்துக்கு முன்னே அவர் உலாவினார். இன்று அப்படி செய்வாரா, இனி உலாவரா என்பதை யோசிக்கலாம். நிச்சயமாகவே அதோடு அதிகமா இப்ப உலாவி கொண்டிருக்கிறார். ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 6000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಆದಮನ ಇದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದ ದೇವರು ಈಗಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஆராதிக்கும் போது உங்களை பார்க்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கிறார். நீங்கள் என்ன ஆராதிக்க என்று பார்க்கிறார். ஹalleluya. ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನವಾಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಏನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. மனுஷனுக்கு ஏமாற்றலாம், ಮನುಷ್ಯರಿಗೆ ನೀವು ஆனா ಏಮಾರಿಸಬಹುದು, அவரை அசட்டை பண்ணக்கூடாது. ಆದರೆ ಅವರನ್ನು ನೀವು ಹಾಸ್ಯ ಮಾಡಬಾರದು. அவர் நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் வந்து பார்க்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். என்னை யார் உங்களுக்குள்ளமாய் ஆராதிக்கிறார்கள் என்று. ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ಅವರು ಬಂದು ಎಲ್ಲರನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ, ಯಾರು ನನ್ನನ್ನು ನಿಜವಾಗಿ ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இதுல உண்மை உள்ளவர்கள் யார், இதை என்னை தேடுகிறவர்கள் யார், இதுல வந்து உணர்வில்லாத ஆராதிக்கிறவர்கள் யார் என்பதை பார்த்து அவர் வேதனை துக்கம் அடைகிறார். ಈ ಗುಂಪಲ್ಲಿ ಯಾರು ಪ್ರಾಮಾಣಿಕರು, ಯಾರು ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು, ಯಾರು ಏಮಾರಿಸುತ್ತಿರುವವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಅವರು ಚಿಂತೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ. ஹalleluya. 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 9வது வசனம் சொல்லுகிறது, 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ, 2:4-9 ಎರಡನೇ ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோட கேட்கிறபடிதான் ಯೆಹೋವನು ಭೂಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿಯೂ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ತನ್ನ ಕಡೆಗೆ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ನೀನು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಬುದ್ಧಿಹೀನನಾಗಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಿ, ಇಂದಿನಿಂದ ನಿನಗೆ ಯುದ್ಧಗಳು ಇದ್ದೇ ಇರುವವು ಎಂದು ಹೇಳಿದನು. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி ஆமென். உத்தம இருதயத்துக்கு என்ன செய்கிறாரு? தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳವರಿಗೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಗೊತ್ತು ಕರ್ತನು ಸಂಚರಿಸುತ್ತಿರುವವರು நீ ಎಂಬುದಾಗಿ? அறைக்குள்ள இருந்தாலும் சரி, ನೀನೊಂದು ಕೊಠಡಿಯೊಳಗೆ ಇದ್ದರೂ ಸರಿ, ஹalleluya, ஹalleluya. இந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, ಅಲ್ಲವಾದ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿ, அல்ல நமக்கு தெரியாத ஒரு தேசமும் தெரியாத நாடும் தெரியாத இடங்களுக்கு நாம் சென்றாலும் ஆண்டவர் அங்கே நாம் என்ன செய்கிறோம் என்பதை நோக்கமாக இருக்கிறார். ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವ ಕಡೆಯಲ್ಲಿ, ಯಾವುದೋ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಕಡೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಗಮನವಾಗಿರುತ್ತಾರೆ, ನಾವು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் இங்க வருகிறார், உங்களை நோக்கி பார்க்கிறார், நீங்க என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய எண்ணங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறார். ಕರ್ತನು ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೆ, ನೀವು ಏನನ್ನು ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ஹalleluya. நீங்கள் பயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்.
ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு தெரியுமா இங்க ஆராதிக்கிறது சும்மா இல்ல. ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ಲ, ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏறக்குறைய 25 30 வருஷமாய் 32 வருஷமாக நான் தேவனை சத்தமிட்டு 33 வருஷமாக அவர் சத்தமிட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 32 ವರ್ಷಗಳ ಕಾಲದಿಂದ ಕರ್ತನು ಶಬ್ದವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னுடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்து ஆராதிக்கிறார். ಕರ್ತನಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. 6:16. ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೂ ವಿಗ್ರಹಗಳಿಗೂ ಒಪ್ಪಿಗೆ ಏನು? ನಾನು ಜೀವ ಸ್ವರೂಪನ ದೇವರ ಮಂದಿರವಾಗಿದ್ದೇವಲ್ಲ. ಇದರ ಸಂಬಂಧವಾಗಿ ದೇವರು, ನಾನು ಅವರಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾ ತಿರುಗಾಡುವೆನು, ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವರು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವರು. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று நீங்கள் ஆமென். ஹalleluya. இங்க கடைசி சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ನೀವು ಜೀವವುಳ್ಳ ದೇವರಿಗೆ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya. உலாவி அவர்கள் தேவனாக இருப்பார். அவர்கள் நீங்கள் ஜனங்களா இருப்பீர்கள் என்று தேவன் நீங்க சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். ನಾನು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ಅವರು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವವರು ಎಂದು ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ಎರಡಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ದೇವರ ಮಂದಿರಕ್ಕೂ ವಿಗ್ರಹಗಳಿಗೂ ಒಪ್ಪಿಗೆ இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் ஜீவனுள்ள கர்த்தர். இவருக்கு கண்ணிருந்தும் காதிருந்தும் மூகிருந்தும் வாயிருந்தும் எல்லாம் உபயோகப்படும். எதுவுமே ஆண்டவர் போய் பேசாமலும் காணாமலும் நடக்காமலும் அசையாமலும் இருக்கிறவர் அல்ல. ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಜೀವ ಉಂಟು, ಅವರಿಗೆ ಕಣ್ಣುಂಟು, ಮೂಗುಂಟು, ಬಾಯಿ ಉಂಟು, ಕಿವಿ ಉಂಟು, ಎಲ್ಲವೂ ಇದ್ದು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳದೆ, ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳದೆ, ನೋಡದೆ ಇರುವ ದೇವರಲ್ಲ. அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ಅವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸವಾಗಿರುತ್ತಾರೆ. நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವರು. ஹalleluya. அவர் இங்கே அசைவாடுகிறவராய் ಅವರು காணப்படுகிறார். ಸಂಚರಿಸುವ ದೇವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. Praise the Lord. ஹalleluya. ஆண்டவர் பார்க்கிறார். ಕರ್ತನು ನೋಡ್ತಾರೆ. எப்படி நீங்கள் வளருகிறீர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள், ಹೇಗೆ ನೀವು ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்க மயக்கத்தை பார்க்கிறார், உங்க தூக்கத்தை பார்க்கிறார், உங்களுடைய நாடகத்தை பார்க்கிறார், உங்களுடைய சீரியஸை பார்க்கிறார், நன்மையை பார்க்கிறார், உத்தமத்தை பார்க்கிறார். ಕರ್ತನು ನೋಡ್ತಾರೆ, ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಸೋಂಬೇರಿತನವನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ನೀವು ನಿದ್ದೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ನೀವು ಪ್ರಾಮಾಣಿಕರಾಗಿರುವುದು ನೋಡ್ತಾರೆ, ನೀವು ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿರುವುದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. நீங்கள் எங்க இருந்தாலும் பயப்பட வேண்டும். ನೀವು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நாம் பாவம் செய்கிறோமோ, எப்போ நாம் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறோமோ, அப்ப முன்ன உட்கார்ந்து நாம் யோசிக்க மாட்டோம். எங்காவது பின்னால போய் உட்காரலாம் என்று கொஞ்சம் முகத்தை மாத்திரம் காண்பித்தால் போதும் என்று நமக்கு தோன்றும். ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಮುಂದೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಚಿಸಿ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಎಲ್ಲೋ ಅಡಗಿಕೊಳ್ತೀವಿ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஹalleluya. ஹalleluya. ஆதாம் போல ಆದಾಮನ ಹಾಗೆ அவன் பாவம் செய்தபடினால் ஒளிந்து கொண்டான். ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಅವನು ಅಡಗಿಕೊಂಡನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் யாரை கனப்படுத்துறீர்கள்? ನೀವು ಯಾರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? பிள்ளைகளை கனப்படுத்துறீர்களா, இல்ல தாய் தகப்பனை கனப்படுத்துறீர்களா, அல்ல தேவனை கனப்படுத்துறீர்களா? ಮಕ್ಕಳನ್ನ ಇಲ್ಲ ತಾಯಿಯನ್ನ ಯಾರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ, ಇಲ್ಲ ಕರ್ತನನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ஆண்டவர் இன்னைக்கு நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. 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 நான் அறைக்குள்ள பெட்ரூம்ல லாக் பண்ணிட்டு நான் படுப்பேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಬೆಡ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಲಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಲಗ್ತಾರೆ. ஒரு நிமிஷம் கூட ಒಂದು ನಿಮಿಷವೂ ಸಹ நான் நடக்க மாட்டேன். ಅವರು தேவன் ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ஹalleluya. ಹೋಗಲ್ಲ. நான் ஒரு வேளை ಒಂದು ವೇಳೆ ஒரு நிமிஷம் ಒಂದು ನಿಮಿಷ தேவனை விட்டு விலக ஆரம்பிச்சா, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಲು அந்த நிமிஷமே ಆ ಕ್ಷಣವೇ என்னத்துல இந்த பிரசன்னத்தை எடுத்துட்டு ಅವರಲ್ಲಿದ್ದ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ತೆಗೆದು ஒரு துக்கமும் வேதனையும் உண்டாகும். ದುಃಖವು ಒಂದು ಚಿಂತೆ ಉಳ್ಳು ಅವರ ಮನಸ್ಸೊಳಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. மறுபடியும் அதே ஒரு பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவ்வளவு சுலபம் அல்ல.
ಅದಕ್ಕೆ ரொம்பவே ಪ್ರಾರ್ಥನೆ வேண்டும். ಅದೇ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಪುನಃ ನಾವು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಅನೇಕ ಸಮಯಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗುತ್ತದೆ. Yes, hallelujah. Hallelujah. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ನೀವು ಎಲ್ಲೇ ಇದ್ದರೂ ಸರಿ, எங்க உட்கார்ந்தாலும் சரி, ಎಲ್ಲೂ ಕುಳಿತುಕೊಂಡರೂ ಸರಿ, கடவுளுக்கு பயப்படணும். ಕರ್ತನಿಗೆ ಭಯವಾಗಿರಬೇಕು. Hallelujah. Hallelujah. நீங்க ஜெபிக்கிறதும் பார்க்கிறாரு, நீங்க கை அசைக்கிறதும் பார்க்கிறாரு. ನೀವು ಪ್ರಾರ್ಥನಾலும் உங்க இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಕೈ ಅಲುಗಾಡಿಸುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಆದರೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. Hallelujah. நிறைய பேர் பார்த்திருப்பேன், ಅನೇಕರನ್ನು ನೋಡಿರ್ತಾರೆ, நிறைய சிங்கரை பார்த்திருக்கிறேன், பாட்டுங்களை பார்த்திருக்கிறேன், ಅನೇಕರು ಆಡುಗಾರರನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ, வாசிக்கிறவங்களும் பார்த்திருக்கிறேன். ವಾದ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸುವವರನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. வாசிக்கிறவங்க சில பேர் பாருங்க, ವಾದ್ಯ ನುಡಿಸುವವರನ್ನು ನೋಡಿಲಿಕ್ಕಿಲ್ಲ. கீபோர்டு வாசிக்கிறவங்க பாருங்க, ಕೀಬೋರ್ಡ್ ಅನ್ನು, ட்ரம்ஸ் காங்க வாசிக்கிறவங்க பாருங்க, ಡ್ರಮ್ಸ್ ವಾದ್ಯಗಳನ್ನು ನುಡಿಸುವವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿರಿ. அவங்க அதிகமா பிரேயர்ல வந்துக்க மாட்டாங்க. ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்கு எங்க போனாலும் அவங்க எந்த பாட்டுக்கு வாசிக்கணும்னு யோசனை பண்ணுவாங்க. ಅವ್ರು ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಯಾವ ಹಾಡಿಗೆ ಯಾವ ತರ ನಾವು ಮ್ಯೂಸಿಕ್ ಹಾಕ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿರ್ತಾರೆ. நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் போதிச்சு உங்களை ஆளுக்கு நடத்தி நீங்க ஜெபத்துல கலந்துக்க முடியாது உங்களை நடத்துறேன். ನೀವೆಲ್ಲ ಆ ರೀತಿ ಇರಬಾರ್ದಂತಾನೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಎಲ್ಲರನ್ನೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗುವಂತೆ முன்ன ಮಾಡ್ತಾರೆ. நீங்க அப்படி இருந்தீங்க, இப்ப அப்படி இல்ல. ಮುಂಚೆ ಆ ರೀತಿ ಇದ್ರಿ, ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ರೀತಿ எத்தனை வாரிகள் சொல்றீங்க? ஹalleluya. யாத்திராகமம் 29வது அதிகாரம் 45வது வசனம். கன்னட தமிழ் வாசிக்கணும். ವಚನ ಕಂಡ 29:45. 29ನೇ ಅಧ್ಯಾಯ இஸ்ரவேல் 45. புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். I will dwell among the children of Israel and will be their God. ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಅವರ ದೇವರಾಗಿರುವೆನು. ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು. நெக்ஸ்ட் இங்க சிப்ஸ் அது எதுவுமே வெளியே போக கூடாது. அப்போ யாரும் வெளியே போக கூடாது, போய் சீக்கிரம் வரணும். சிப்ஸ் அது இதெல்லாம் கொடுக்க கூடாது. சர்ச் உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு 1/2 hour முன்ன செய்துட்டு வாங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். சில பிள்ளைங்க ஏன் அடம்பிடிக்கிறாங்க கத்துறாங்க சொன்னாக்க அவங்க வீட்டுல ஜெபம் இல்லைன்னு ஒரு பிராமிஸ் கொடுக்கணும். ஜெபம் வீட்டுல ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்றாங்கன்னா சைலண்டா இருக்கணும்னு சொல்லி அவங்கள சரிப்படுத்தி அவங்க வீட்டுல சரிப்படுத்திட்டா ஆலயத்துல சரியா இருப்பாங்க. நாம் சரியான ஜெபிக்காதனால தான் பிள்ளைங்க எல்லாம் அப்படி மாறுவதற்கு பிள்ளைங்களை கூட வச்சுக்கணும். வெளி கூட கூட்டு போற இல்ல தானே, இங்க விட்டுடணும். குழந்தை சின்ன குழந்தை இல்ல, 2 வயசு குழந்தை இல்ல, 1 வயசு குழந்தை இல்ல, எல்லாரும் போட முடியுது. குழந்தைய விட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்க. நீங்க புடிச்சு வைக்கிறதுனால தான் குழந்தையோட செய்யுது. நீங்க விட்டுட்டா குழந்தை கிளீனா வளரும். ஹalleluya. எச்சரிக்கை. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க? எந்த நீங்க பரிசுத்த ஆவி நீங்க பெற்றீங்க? பரிசுத்த ஆவியை பெறாதவங்க நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ಎಲ್ಲಿ ನೀವು ಕಲಿತುಕೊಂಡಿರಿ? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನು ಏನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವನ್ನೇ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೇ ಇದ್ದೀರಾ? ஈஸ்வரவேலின் புத்திரரின் நடுவில் நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು. ஆங்கில வாசிங்க. I will dwell among the children of Israel and will be their God. ನಾನು Exodus. ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ Exodus ವಾಸವಾಗಿದ್ದು 29, 29:45. 29, 45. தேவ பிள்ளைகள் மத்தியில, தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ದೇವರ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. தேவ தன் பிள்ளைகளை தன் குடும்பத்தார் தன் தாய் தகப்பன்மார்கள் பிள்ளையை கவனிக்கிறது போல அதோடு அதிகமாக தேவன் உங்களை கவனிக்கிறவனாகவும் உங்களுக்காக என்ன செய்வது என்று அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆತ್ತವರು ಹೇಗೆ ಗಮನಿಸುತ್ತಾರೋ ಆ ರೀತಿಯೇ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. தூக்கம் வருதுங்களா? யாருக்கு தூக்கம் வருது? ಯಾರಿಗೆ ನಿದ್ದೆ ಬರ್ತಾ ಇದೆ? தாய் தகப்பனை பார்க்கிறது போல ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನೋಡಿಕೊಳ್ತಾರೋ ಆ ರೀತಿಯೇ பல மடங்கு, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ 1000 மடங்கு சொல்றது, அது கூட அதிகமா சொல்லலாம். 1000 ಅಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ
தேவ பிள்ளைகள் இல்லத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். ದೇವರ ಮಕ್ಕಳ ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸವಾಗಿರುತ್ತಾರೆ. எப்போது? ಈಗ, எப்போது? ಯಾವಾಗ? சொல்லுங்க, எப்போது வாசம் பண்றாரு? ಯಾವಾಗ? எப்போ வராரு வீட்டுக்கு? ಯಾವಾಗ ಬರ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ? அப்புறமா பிசாசன் தள்ளி விடுவானே, வெறும் ஆராதிக்கு மாத்திரம் வருவாரு. ಬರೀ ಆರಾಧನೆ ತವರೆ. ಮಾತ್ರ ಬಂದ್ರೆ ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு இருக்க மாட்டார். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ஒரு இமான் கூட இருக்க மாட்டார். ಒಂದು ஆராதனைக்கு போகும்போது, ஜெபிக்கும் போது அவர் வந்து போயிட்டாக்கா வேற நேரத்துல பிசாசு கூட்டு போயிடுவார். ಬರೀ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕರ್ತನು ಬಂದು ಹೋದ್ರೆ ಇಲ್ಲ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ஒரு நிமிஷம். ಒಂದೊಂದು ಕ್ಷಣವು எப்படி சொல்றேன்னா, ಹೇಗೆ ಹೇಳ್ತಾರೆ வேதங்களை வாசித்து மாத்திரமல்ல, ವೇದಗಳನ್ನು ಓದಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಅಲ್ಲ, நான் அனுபவித்து சொல்லுகிறேன். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಅನುಭವದಿಂದ அந்த ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பிரசனத்தை விட்டா என்ன ஆகுது என்பது எனக்கு தெரியும். ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತು. அந்த பிரசனத்தை விட்ட உடனே ஒரு போன் வரும். ಆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟ ಕೂಡಲೇ ಒಂದು ಕರೆ ಬರುತ್ತೆ. அப்படி வந்திருக்கிறது. ಆ ರೀತಿ ಬಂದಿದೆ. அங்க போன் எடுத்து ಆಗ ಕರೆಯನ್ನು ಎತ್ತಿ அவங்களுக்கு தைரியமா சொல்ல முடியாது என்னால. ಅವರಿಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் எந்த வகையில கர்த்தரை துக்கப்படுத்துறோம், எந்த வகையில நம்ம தண்டிக்கிறவரா இருக்கிறார் என்பதை யோசித்து, ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನನ್ನು ದುಃಖಪಡಿಸುತ್ತಿದ್ದೀವಿ, ನಮಗೆ ಯಾವ ಬಗೆಯಾದ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡಬೇಕು. நீ செய்யற வேலை இடத்துல கூட கர்த்தர் அங்க இருக்கிறார். ನೀನು ಮಾಡುವ ಕೆಲಸದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ ಕರ್ತನು ಇದ್ದಾರೆ. தான் பிள்ளையாச்சு. ಅವರ ಮಗನಲ್ವಾ? ஹalleluya. ஹalleluya. இல்லாத இடமே இல்ல. ಅವರು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸ್ಥಳವೇ ಇಲ್ಲ. எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுகிறார். ಅವರು ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲೂ ವಾಸವಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. அவரை எப்போதுமே பார்க்க முடியும். ಅವರನ್ನು ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ನೋಡಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. சில சொல்லுவாங்க பிசாசு போராட்டம் என்று சொல்லி. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೈತಾನನ ಹೋರಾಟ ಅಂತ. இருக்கலாம். ಇರಬಹುದು. ஆனா அவங்க காத்தபடி அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ಆದರೆ ಇವನು ನಿಮ್ಮ ಮನೆಯೊಳಗೆ ವಾಸವಾಗಿರುತ್ತಾನೆ. ஹalleluya. என்னோட பிசாசு உங்களை சேதப்படுத்தாம, உங்களை தொடாம, ஆத்மாக்கும் உங்களை துக்கப்படுத்தாம அவர் அங்க வாசம் பண்ணி ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೂ ಪಡಿಸಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಕರ್ತನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರ್ತಾರೆ. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ನೀವು ಭಯಪಡಲು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. என்ன ஆயிடுமோ, என்ன நடக்குமோ, என்ன விபத்து வருமோ, என்ன ஆபத்து வருமோ, என்ன துர்ச்செய்தி வரும் என்று பயப்பட வேண்டாம். ಏನಾಗುತ್ತೋ ಏನ್ ನಡೆಯುತ್ತೋ ಯಾವ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿ ಬರುತ್ತೋ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಡಲು ಅವಶ್ಯವಿಲ್ಲ. யாரு சொல்றேன்? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? தேவனோட சஞ்சரிகளுக்கு சொல்றேன். ದೇವರ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುವವರಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் ஜெபிக்காதையும் தேவனை பற்றிக் கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன நிலைமை என்பது எனக்கு தெரியாது. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸದೆ ದೇವರೊಳಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಿಮಗೆ ಏನು ಸ್ಥಿತಿ ಏನು ಗತಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அது அவங்க தீர்மானிக்கணும். ಅದು ಅವರೇ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தாக வேண்டும். கர்த்தரோடு ஆண்டவர் உங்களோட வாசம் பண்றாரு. நீ இருக்கிற அறையில வாசம் பண்றாரு. எத்தனை மணி நேரம் நீ அடிமதனமா இருக்கிற, எத்தனை மணி நேரத்துல உன்னுடைய குடும்பத்துல நீ வேற விதமா இருக்கிற, அதை பார்க்கிறார். அவர் தண்டிக்கிறதுக்கு முன்ன நீ சரியாயிட்டீனா அந்த பிரச்சனை உபத்திரமா மாறி. ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಎಷ್ಟು ಸಮಯಗಳ ಕಾಲ ಕರ್ತನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ, ಎಷ್ಟು ಸಮಯಗಳ ಕಾಲ ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದ್ದೀರಾ, ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ತೀರಾ ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಅವರು ನಿಮಗೆ ಕೊಡುವ ದಂಡನೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿದ್ದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நமக்கு ஒரு தலைமுடி கூட அறியாமல் விழாது என்று சொன்னார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ತಲೆ ಕೂದಲಾದರೂ ಕೆಳಗಡೆ ಬೀಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவ்வளவு ஒரு பாதுகாப்பான தேவன் உங்களை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். உங்களுக்கு அவர் அனுதினமும் கண் வைத்து உங்களை பார்க்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் ஆராதனை ஜெபம் பண்ணி வராரு, அல்ல. அவர் தேவ பிள்ளைகளுக்கு எப்போதுமே அவர் வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கு. ಅಷ್ಟು ಭದ್ರತೆಯಿಂದ ಕಾಪಾಡುವ ಕರ್ತನು ನೀವು ಅಂದುಕೊಳ್ತೀರಾ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಬರ್ತಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇರ್ತಾರೆ. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ? 46. 46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின நாள் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். தேவனாகிய கர்த்தர். நானே தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தங்கள் நடுவில வாசம் பண்ணுகிற தங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ತಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗುವುದಕ್ಕಾಗಿಯೇ ತಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗೆ ಬರಮಾಡಿದ ತಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಾನೇ ಎಂದು
ಎಂದು ಅವರಿಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. ನಾನು ಅವರ ದೇವರಾದ ಯೆಹೋವನೇ. அவர் உங்களை கொண்டு அவர் உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை பெருக வேண்டும், உங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களை கொண்டு சபையை எழுப்ப வேண்டும் என்பது அவர் யோசித்துக் கொண்டு உங்கள் மேல கவனமா இருக்கிறார். நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತಂದು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರುವುದಕ್ಕೆ ಅವರ ಆಲೋಚನೆ ಆಗಿದೆ. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டதுன்னு அதிகமா கற்றுக்கொண்டு அவருக்காக எழுப்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நீங்கள் ஒற்றுக்கொண்டால் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ನೀವು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಸಭೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುವುದಕ್ಕೆ ಅವರ ಆಲೋಚನೆ ಇದೆ. ನೀವು ಒಪ್ಪಿಕೊಂಡರೆ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Amen. நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் அதிகமாக. ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீங்கள் உங்க சபையை உங்களை நடத்த காத்திருக்கிறார். நாம் ஒப்பு கொடுப்போமோ? நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து என்ன நடக்கும்? ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஒரே ஒரு வருஷம் கூட நீங்க வேலை செய்ய முடியாது உங்களால. ಒಂದೇ ಒಂದು ವರ್ಷವೂ ಸಹ ನಿಮ್ಮಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு வருஷம் கூட வேலை செய்ய முடியாது. ಒಂದು ವರ್ಷ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உங்க வேலையை விட்டு நீங்க ஆண்டு ஊழியத்தை பின்பற்ற வேண்டும். ನೀವು ಕೆಲಸವನ್ನು ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருடைய ஒரு யோசனை எப்படி இருக்கிறது? ಅವರ ಆಲೋಚನೆ ಹೇಗಿದೆ ಅಂತ நாம் தாமதிக்கிறதுனால தான் இன்னுமாக நாம் இன்னுமாக போய் கொண்டு இருக்கிறோம். ನಾವು ತಡ ಮಾಡೋದ್ರಿಂದನೇ ಇನ್ನೂ ತುಂಬಾ ತಡೆ ಆಗ್ತಾ ಇದೆ. அல்லேலூயா. உங்களை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬುದೇ ಅವರ ಇಷ್ಟ. அல்லேலூயா. எஸ், நாங்க ஆண்டவரೇ ஆயத்தமா இருக்கு சொல்லுங்க. நிச்சயமா உங்களை பயன்படுத்துறார். ಹೌದು ದೇವರೇ, ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಕೊಂಡು ಆಮೆನ್. ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಿ? அல்லேலூயா. இவரை உட்கார்ந்து போறதுக்காக ஆண்டவர் இங்க வச்சில்ல. ನೀನು ಬರೀ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿಲ್ಲ. மகா வல்லமுள்ளவர். ಅವರು ಭಾಗವುಳ್ಳ ದೇವರು. லேவியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ಯಾಜಕ ಕಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. நான் உங்கள் நடுவில் உள்ளாவே உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உலாவி, நான் உங்கள் நடுவில உலாவி ನಿಮ್ಮ ನಡುವೆ ತಿರುಗಾಡಿ உங்கள் தேவனா இருப்பேன், ನಿಮಗೆ நீங்க ದೇವರಾಗಿರುವೆನು, ஜனமா இருப்பீர்கள். ನೀವು ನನ್ನ ಜನರಾಗಿರುವೆನು. நான் உங்கள் நடுவில உலாவி உங்கள் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். ನೀವು ನಿಮ್ಮ ನಡುವೆ ತಿರುಗಾಡುತ್ತಾ ನಿಮ್ಮ ನಡುವೆ ತಿರುಗಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ನೀವು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವಿರಿ. இது உண்மையாகவா? ಇದು ನಿಜವಾಗಿ இப்போ நாங்க அப்படிதான் இருக்கிறோம். கையை உயர்த்தி. ನಾವು ಆ ರೀತಿ ಇದ್ದೀವಿ. அல்லேலூயா. உங்கள் நடுவில உலாய்த்து கொண்டு உலாவுகிறவனாய் இருக்கிறார், அசைவாதவனாய் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಅವರು ನಡೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ, ಅವರು ಚಲಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. I will walk among you and be your God, and you shall be my people. வா கமாண்டியு. நான் உங்கள் நடுவில உலாவி நீங்கள் ஆமென். அல்லேலூயா. உங்க ஜன மத்தியில இருக்கிற ஆண்டு வாசம் பண்றாரா? ನಿಮ್ಮ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ வீட்டுல ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. வாசம் பண்றாரா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರಾ? யார் வீட்டுல வாசம் பண்றாரு? ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ? கை வெட்டுங்க. ಕೈಗಳನ್ನ ತೆಗೆದಿರಿ. நிறைய போயிங்க, நிறைய பொய் சொல்றீங்க, நிறைய பொய் சொல்றீங்க. ಹೆಚ್ಚು ಜನ ಸುಳ್ಳು ಹೇಳಿ. ஆண்டவர் வாசம் பண்றதா இருந்தா டிவி போடாதுன்னு சொல்லுவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ ಟಿವಿಯನ್ನು ಆಫ್ ಮಾಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவர் வாசம் பண்றதா இருந்தா சினிமா பாட்டு ஆஃப் பண்ணி சொல்லுவார். நீங்க சினிமா பாட்டு போட்டு பார்த்து கொண்டு இருந்தா அது ஆண்டவர் நீங்கள் அங்க வாசம் பண்ணதுனால உங்க புத்தியில நீங்கள் பார்க்கிறீர்கள், அங்க God இல்லை. ಕರ್ತನು ವಾಸವಾಗಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಓಡೋದಿಲ್ಲ. ಆ ರೀತಿ ಓಡ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸವಾಗಿಲ್ಲ. இப்ப சொல்லுங்க, கை தூக்குங்க. யாருக்கு வாசம் பண்ண தைரியமா ಈಗ ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆ சும்மா தூக்காதீங்க. ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ಬೇಡಿ. ஆமா, கை தூக்குறது ஈஸி, வெரி சிம்பிள். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುವುದು ತುಂಬಾ ಸುಲಭ. ஈஸியா கை தூக்கிடலாம். ஆமென். ಸುಲಭವಾಗಿ ಕೈ ಎತ್ತಬಹುದು. அல்லேலூயா. எத்தனை பேர் சினிமா பாட்டு பாடுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಆಡ್ತೀರಾ? ப்ளீஸ் போய் சொல்லாதீங்க. ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡಿ. உங்க வாய் ஆசடி போய் சொல்லாதீங்க. ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡಿ.
கை தூக்குங்க, திரும்பி போட்டு பாருங்க. பாருங்க, கை தூக்குங்க. ಆಡುವವರು ಕೈ பாக்குறீங்க அதுமா? ಎಷ್ಟು ಜನ எத்தனை வருஷம் பாட்டு பாடுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಡ ಆಡ್ತೀರಾ? அல்லேலூயா. உடம்பு சிஸ்டர் சொன்னாங்க, துணி தேய்ச்சினே பாடுவாங்க பாருங்க. ಸಹೋದರ ಹೇಳಿದ್ರು ಬಟ್ಟೆ ಹೊಲ್ಕೊಂಡೆ ಆಡ್ತಾ ಇದ್ರು. ಮುಂದೆ இப்போ ಇಲ್ಲ. ಮುಂಚೆ ಇವಾಗಲ್ಲ, ಇಷ್ಟೇ ಬಟ್ಟೆ ಹೊಲ್ಕೊಂಡೇ ಆಡೋದು. ಆಮೇಲೆ உங்க மத்தியில ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ இன்னும் கொஞ்ச நேரத்துல ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ அவர் வரப்போறார். ಕರ್ತನು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. என்ன கேட்க போறீங்க? ಏನ್ ಕೇಳ್ತೀರಾ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ? என்ன கேட்க போறீங்க? ಏನ್ ಕೇಳ್ತೀರಾ? என்ன கேட்ப? அது கை தட்டுங்க. ಸಭೆ ಬೇಕು ಅಂತ என்ன ಕೇಳಿದ್ರೆ கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? பாஸ்டர் என்ன கேட்க போறீங்க? சமூகத்துல பயன்படுத்த பயப்பட. அல்லேலூயா. எதுக்கு சபை கேக்குறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಭೆ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತೀರಾ? விசுவாசம் பெருசு. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐக்கிய சபை கொடுக்கணும். ಚೆನ್ನಾಗಿರುವ ಸಭೆ எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಆಸೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? சவுண்ட் நமக்கு நல்லா இடம் கட்சியா சவுண்ட் போட்டு வியாதி உள்ள போட்டு உள்ள போடணும், நடந்து போகணும். போகும்போது ಸಭೆ நடந்து ಸಿಕ್ಕಿದ್ರೆ ವ್ಯಾಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ತಗೊಂಬಂದು ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬೇಕು, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ சீரியஸ் ಸೌಖ್ಯ ಹೋಗ್ಬೇಕು. சீரியஸ் உள்ளதுக்கு போனோம், ஆராதனை முடியும் போது அவங்க நடந்து போகணும். ಸೀರಿಯಸ್ ಆಗಿರೋರ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬೇಕು, ಅವ್ರ ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಸ್ಥವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕು. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க வாசம் பண்றவர். ಕರ್ತನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರ್ತಾರೆ. ஆண்டு வாசிங்க, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். ನಿಮ್ಮ ನಡುವೆ ತಿರುಗಾಡುತ್ತಾ ನಿಮಗೆ ದೇವರಾಗಿರುವೆನು, ನೀವು ನನಗೆ ಪ್ರಜೆಯಾಗಿರುವಿರಿ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க நடுவுல வாசம் பண்ணுகிறவர். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ವಾಸವಾಗಿರುವ எசேக்கியா நாம் வாசிக்கலாம் 37:26. ಎಜ್ಕೀಯೇಲನ ಪುಸ್ತಕ 37ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவரோடு சமாதானம் உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸಮಾಧಾನದ ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು, ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು, ಅದು ಶಾಶ್ವತವಾಗಿರುವುದು. ನಾನು ಅವರನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸಿ ವೃದ್ಧಿ ಮಾಡಿ ನನ್ನ ಪವಿತ್ರಾಲಯವನ್ನು ಅವರ ನಡುವೆ ಇಬ್ಬರು ನಿಲ್ಲಿಸುವೆನು. ಹೌದು, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்தேன். ನಾನು ಅವರ ಸಂಗಡ ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. என் ஆண்டவர் உங்களோட உங்க வீட்டுக்குள்ள உலாவுகிறார். நீங்கள் அவரை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆ ಒಳಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅವರನ್ನು எனக்கு ನೋಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಷ್ಟ. முன்ன தெரியாது. எனக்கு ಮುಂಚೆ ಪಾಸ್ಟ್ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் உலாவுது உண்மையாகவே தெரியாது. ಪಾಸ್ಟ್ ದೇವರು ಸಂಚರಿಸುವುದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಗೊತ್ತಿರ್ಲಿಲ್ಲ. தன் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் உலாவுகிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க போனாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ಎಲ್ಲೇ ಹೋದರೂ ಸಹ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் வாசிக்கலாம் ನೀವು ಓದಿ சங்கீதம் 89:3. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 89ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோ உடன்படிக்கை பண்ணி என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவனோ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡ ಸೇವಕನಾದ ದಾವೀದನ ಸಂಗಡ ಆಮೆನ್. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட பட்டவனோட பண்ணி ஆமென். என் தாசனாகிய தாவீதை நோக்கி போதும். அவரே சொல்றாரு, என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்நிதி நிலைப்படுத்தி தலைமுறையாக ஆமென். உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் ஆமென். என்று ஆணையிட்டேன். அல்லேலூயா. தாவீது கொடுத்த ஒரு ஆணை வாக்குகள் எப்படி இருக்கிறது? ದಾವೀದನಿಗೆ ಮಾಡಿದ ಒಂದು ಆಣೆಯನ್ನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಗಿದೆ ನೋಡಿರಿ. அதை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿ ಕರ್ತನು ಇದ್ದರು. இந்த பிராமிஸ் தான் ஆண்டவர் சாலமோன் தன்னுடைய பாவத்துல விழுந்து தன் தேசத்தை விட்டு அவன் தோல்வி அடையும் போது எல்லா தாராயத்தையும் கொடுக்க முடியாது.
அப்பா இடத்துல நான் பிராமிஸ் பண்ணிக்கிறேன், அந்த பிராமிஸனுக்காக ஒரே ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று அவர் வாக்களித்தார். ಸೊಲೊಮೋನನು ಪಾಪ ಮಾಡಿ ತನ್ನ ಭೂಮಿಯನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಾಗ, ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡಾಗ ಅವರು ತಂದೆಗೆ ಮಾಡಿದ ಆಣೆ, ಇದೇ ಆಣೆಯನ್ನು ಕರ್ತನ ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಂಡು ಒಂದೇ ಒಂದು ದೇಶವನ್ನು ಮಾತ್ರ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உன் சந்நிதியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றார். கர்த்தாவே, வானங்கள் ஆ. உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மத்தியில வாசம் பண்ற, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அது பாருங்க, பிசாசி பர்மிஷன் கேட்கணும் வீட்டுக்கு வர. ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಸೈತಾನನು ಪರ್ಮಿಷನ್ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಬೇಕು. எத்தனை பேர் உணரல எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅನ್ಕೊಳ್ತೀರಾ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನಿಲ್ಲ ಅಂತ? உங்க வீட்டுல இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? இருக்காரா? ಇದ್ದಾರಲ್ಲ? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. இருக்காரா? எத்தனை வீட்டுல இருக்காரு ஆண்டவர்? ಎಷ್ಟು ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்க ಮನೆಯಲ್ಲಿ? வீட்டு, உங்க வீட்டு கர்த்தர் வீடு, உங்க வீட்டு தேவன் வீடு அது. ஆமென். ಅದು ನಿಮ್ಮ ಮನೆ ಅಲ್ಲ, ಅದು ஹல்லேலூயா. ದೇವರ ಮನೆ. அவருடைய வீடு அது. ಅದು ದೇವರ ಆಲಯ. நம்முடைய பிள்ளைகள் வீடு அது. ತನ್ನ ಮಕ್ಕಳ ಆಲಯ. உங்க மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறார். ಅವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಅದನ್ನು ನಂಬ್ತೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் அப்படியே அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಕರ್ತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. லூக்கா 13வது அதிகாரம் 10 வசனம் மாத்திரம் வாசிக்கலாம். ಲೂಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதனை பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதனை பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு வந்தார். ஒரு ஸ்திரீயாக இருந்தார். ஹல்லேலூயா. ಒಂದಾನೊಂದು ತಪ್ಪತ್ತಿನದಲ್ಲಿ ಆತನು ಒಂದು ಸಭಾ ಮಂದಿರದೊಳಗೆ ಉಪದೇಶ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. ಅಲ್ಲಿ 18 ವರ್ಷಗಳಿಂದ ದೆವ್ವ ಪಡಿದ ಮೈಯನ್ನು ರೋಗವುಳ್ಳ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಇದ್ದಳು. ஆண்டவர் தேவ ஆலயத்துல ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் காணப்பட்டார். ದೇವರ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ 6ನೇ ದಿನದಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿನ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವ அவர் உலகத்துல ஜீவிக்கும் பொழுது ಅವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ எத்தனை சபை இருக்கிறது தெரியாது. ಎಷ್ಟು ಸಭೆಗಳಿದೆ ಪ್ರಪಂಚ. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற அத்தனை சபை, ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅಷ್ಟು ಸಭೆಗಳು, வீட்டுக்குள்ள கூடாரங்கள்ல சின்ன வீடா இருக்கட்டும், பெரிய ஆலயமா இருக்கட்டும், சின்ன ஆலயமா இருக்கட்டும், அங்க வாசம் பண்ணுகிறவர். ಮನೆ ಒಳಗೆ ದೊಡ್ಡ ಆಲಯ, ಚಿಕ್ಕ ಆಲಯ, ಒಂದು ಕೂಡಾರ ಯಾವುದೇ ಇದ್ದರೂ ಸರಿ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் வரவழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் ஆ. என்று சொல்லி எத்தனை வருஷம்? 18 வருஷமாக நிமிர முடியாது. ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ನಡುಬಗ್ಗಿದ ಸ್ತ್ರೀ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಕ್ಕಾಗದೆ ತನ್ನ ಮೈಯನ್ನು ಕಷ್ಟಪಡುತ್ತಾ 18 வருஷம் 18 ವರ್ಷ கூனியா இருந்தா. ಅವಳು ನಡುಬಗ್ಗಿದವಳಾಗಿದ್ದಳು. நீங்க நினைக்கலாம், ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು, நான் கூனியா இல்ல. ನಾನು ನಡುಬಗ್ಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தலை வணங்கி இருக்கிறீர்கள். எத்தனை அவமானத்தினால, நிந்தையால நாம் தலை வணங்கி இருக்கிறோம். உங்களை பார்த்து சொல்ற ஆண்டவர், உங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று. ಪ್ರಿಯವಾದವರೇ, ನೀವು ಅವಮಾನಗಳಿಂದ ನೀವು ತಲೆ ಬಗ್ಗಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் எங்க வீட்டுக்கு போகவில்லை, அவள் ஆலயத்துக்குள்ள எப்போதுமே காணப்பட்டாள். ಅವರು ಆಲಯದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಕಾಣಿಸಿಕೊಂಡಳು. ஹல்லேலூயா. இந்நாளில் சகோதரியை கர்த்தர் தொட்டார். ಆ ದಿನದಲ್ಲಿ ಆ ಸಹೋದರಿಯನ್ನು ಕರ್ತನು ಮುಟ್ಟಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தலை நிக்க முடியாமல் தலை வணங்கி அவமானப்பட்டு நிந்தையினால நீங்கள் தலை வணங்கி என்ன செய்வது என்று நினைக்கலாம். ஆனா உங்களை ஆண்டவர் தலையை உயர்த்தி நிமிர செய்வார். ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಕ್ಕಾಗದಂತೆ ನಿಮ್ಮ ಅವಮಾನಗಳಿಂದ ತಲೆ ಕೆಳಗೆ ಹಾಕಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ನಿಮಗೆ. இயேசு முதலாவது சொன்னார், ಯೇಸು ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? இயேசுவை நோக்கி தம்மிடத்தில் வரவழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நின்று விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். அவர் சுகமாகவில்லை. முதலாவது அவர் பேசினார். ಅವಳು ಎತ್ತಿದ ಕೂಡಲೇ ಸ್ವಸ್ಥವಾಗಲಿಲ್ಲ. ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡಿದರು. உன் பலவீனமிட்டு நீக்கப்பட்டாய் என்று சொல்லி, ಅಮ್ಮ, ನಿನಗೆ ರೋಗ ಬಿಡುಗಡೆ ಆಯ್ತಂತ ಹೇಳಿ
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சொல்லுகிறவராய் இருந்தார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನು ಹೇಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவது அவர் செய்கிறார், ಎರಡನೇದಾಗಿ ಅವರು ಮಾಡ್ತಾರೆ, அவர்கள் தமது கைகளை அவர் மேல் தமது கையை வைத்து வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ಆಕೆಯ ಮೇಲೆ ತನ್ನ ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟನು. ಇಟ್ಟ ಕೂಡಲೇ ಆಕೆ ಎಟ್ಟೆಗಾದಳು, ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿದಳು. ஆமென். அல்லேலூயா. இந்நாளிலே நீங்கள் எந்த விதத்துல தலை வணங்கியிருப்பீங்க தெரியாது, எந்த அவமானம் உங்களுக்கு பிடித்திருக்கு தெரியாது. ஆண்டவர் இப்போது உங்கள் கடைசி நேரத்துல ஜெபிக்கும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த சிறிய தொட்டது போல உங்களை கொண்டு வராங்க. ಯಾವ ರೀತಿಯಾದ ಅವಮಾನದಿಂದ ನೀವು ತಲೆ ಬಗ್ಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮುಟ್ಟಿದ ರೀತಿಯ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿ ತಲೆ ಎತ್ತುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. இதுவரைக்கும் தலையை தூக்க முடியாம இருக்கிறது. ಇದುವರೆಗೂ ತಲೆ ಎತ್ತಕ್ಕಾಗದೆ ಇದೆ. ஐயோ, வாழ்க்கையில வேதனை, துன்பம், அவமானம் நிந்தையா இருக்கிறது. ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟ, ಅವಮಾನ, ದುಃಖಗಳಾಗಿದೆ. இன்று ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತೀನಿ. இந்த ஆலயத்துக்கு அவர் வந்திருக்கிறார், ಈ ಆಲಯಕ್ಕೆ ಕರ್ತನು உங்களை ಬಂದಿದ್ದಾರೆ, சுகமாக்க வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. 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 14 வசனங்கள் வாசிக்கிறோம். 16ல இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் கர்த்தருடைய ஆபிரகாமின் குமாரனாகிய இவரை ஆ. ஓய்வு நாளிலே இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லை என்றார். ஆமென். அல்லேலூயா. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்தான் ஆபிரகாம் மகளாக. ಅಬ್ರಹಾಮನ ಮಗಳನ್ನು, அதாவது தேவ பிள்ளையா மகளா இருந்தால் 18 வருஷமாக பாடுபட்டார். ದೇವರ ಮಗಳಾಗಿದ್ದು 18 ವರ್ಷಗಳು ಕಷ್ಟಪಟ್ಟಳು ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ. அவள் அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவள் 18 வருஷமாக நிமிர முடியாது, அவள் தரையை பார்த்து கொண்டிருக்கிறாள். 18 ವರ್ಷದಿಂದ ಮೇಲಕ್ಕೆತ್ತಕ್ಕಾಗದೆ ಅವರ ತಲೆ மேலக்கெத்தக்காகದಂತೆ ಕಾರ್ಯ ஐயோ, நீங்க எத்தனை பேர் சொல்லலாம், ஆண்டவரே நான் கூட எது தலை நிமிர முடியாமல் என்னை தலை வணங்கி ஆண்டவரே யாரும் பார்க்காத விடைக்கு என்னுடைய அவமானம் அடைந்திருக்கிறேன் என்று தலை வணங்கி இருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உலாவுகிற ஆண்டவர் உங்கள் கூட சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ಮೇಲಕ್ಕೆತ್ತಕ್ಕಾಗದಂತೆ ತಲೆ ಬಗ್ಗೆ ನೀವು ಅವಮಾನಗಳಿಂದ ನಾನು ಇದ್ದೀನಿ ಕರ್ತನ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ತಲೆ ಮೇಲಕ್ಕೆತ್ತುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க கடன் பிரச்சனை மாறும், ನಿಮ್ಮ ಸಾಲದ ತೊಂದರೆಗಳು கஷ்டங்கள் மாறும், உங்க துக்கங்கள் மாறும். ನಿಮ್ಮ ದುಃಖಗಳು ಬದಲಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವವರು. Yes, hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் மகா பலமுள்ள தேவன். ಕರ್ತನು ಮಹಾಬಲವುಳ್ಳ ದೇವರು. அவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ಜಯಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்ற வருகிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ತೊಂದರೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಬರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. நான் போதனை பண்ணும்போது ஒரு திடீர்னு ஒரு புதிதான ஒரு மனுஷன் வந்தார். ஒரு 20-25 வருஷம் முன்ன. ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 25 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಪಾಸ್ಟರ್ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಒಂದು ಹೊಸ ಮನುಷ್ಯನು ಒಳಗಡೆ ಬಂದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொன்னார், ಅವರು ಹೇಳಿದರು, நான் மறிக்க போகிறேன் என்று. ನಾನು ಸಾವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೀನಿ. ஆனா ஒரு நிமிஷமாக இந்த ஒரு நாள் இன்னைக்கு சபையை போய் பார்த்தலாம் சொல்லிக்கிறாங்களே, ரொம்ப தொந்து பண்ணிக்கிறாங்க இந்த பிரதர் என்று சொல்லி வந்தார். ಆ ಸಹೋದರರು ಸಭೆಗೆ ಬಾ ಅಂತ ತುಂಬಾ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಾಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋಣ ಅಂತ ಬಂದ್ರು. அவருடைய பிரச்சனை தெரியாது, ಅವರ ತೊಂದರೆಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ஆனா தேவனுக்கு தெரியும். ಆದರೆ ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು. தேவன் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்க கடன் பிரச்சனையை மாற்ற இந்நாளில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ಕರ್ತನು ಪಾಸ್ಟರ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಳಿದರು, ಸಾಲದ ತೊಂದರೆ ಬದಲಾಗುತ್ತೆ ಅಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் முடிச்ச உடனே ಎಲ್ಲ ಮುಗಿದ ನಂತರ அவர் மௌனமாவே இருந்தார். ಅವರು ಮೌನವಾಗಿಯೇ ಇದ್ದರು. பிரேயர் முடிச்சிட்டு போக ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದ ನಂತರ வீட்டுக்கு போய்கிறாரு. ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஐயோ, ஓனர் இருப்பாரு, என்ன செய்வது? ಮನೆಯಲ್ಲಿ ಓನರ್ ಇರ್ತಾರಲ್ಲ, வீடு காலி செய்யணுமே. ಮನೆಯನ್ನು ಖಾಲಿ ಮಾಡ್ಬೇಕು. திருமணம் செய்து 3 மாசம் ஆச்சு. ಮದುವೆ ಆಗಿ 3 ತಿಂಗಳೇ ಆಯ್ತು. ஓனர் கூப்பிட்டாரு வீட்டுக்குள்ள. ಮನೆ ಓನರ್ ಮನೆಗೆ ಕರೆದ್ರು. உள்ள போனாங்க. ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன சொன்னாங்க, வாங்க இங்க. ಬನ್ನಿ ಇಲ್ಲಿ ಅಂತ ಕರೆದ್ರು. என்னப்பா கடன் இருக்கு? ಎಷ್ಟು ಸಾಲ ಇದೆ ನಿಮ್ಗೆ? 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 ಲಕ್ಷ ಇದೆ. 25 வருஷம் முன்ன 25 5 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ லட்சத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு? 25 ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ 5 ಲಕ್ಷ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ವ್ಯಾಲ್ಯೂ ಇದೆ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொன்னாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ,
நான் என்னுடைய சீட் இருக்குது ನನ್ನ ಚೀಟಿ ಹಾಕಿದೀನಿ ಅದು ನೀನು ತಗೋ. ಅದು ನೀನು ತಗೋ. என் பணம் பிரமா கொடு பரவாயில்ல. ಆ ಹಣವನ್ನು ನೀನು ನಂತರ ಕೊಡು ಪರವಾಗಿಲ್ಲ. ஓடி வந்த ಓಡಿ ಬಂದ್ರು. இந்த சாட்சி உண்மை உள்ளது. ಈ ಸಾಕ್ಷಿ ಪ್ರಾಮಾಣಿಕವಾದದ್ದು. ஆமென். ஹalleluya. பேடுங்க. சொல்ற ಸಹೋದರರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. ಹalleluya. ஆனா வந்தாரு. ಅವ್ರು ಬಂದ್ರು. அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, யாரப்பா ಯಾರಪ್ಪ ಇವರು? ஒரே வார்த்தை சொன்னார். ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ. நானல்ல, அவரே சொன்னார். ನಾನು ಪಾಸ್ಟ್ ಅಲ್ಲ, ಕರ್ತನು வேதம் சொன்னதை நான் பேசிட்டேன். ಏನು ஆண்டவர் பேசினார். ಮಾತನಾಡಿದರು, ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದರು. ஹalleluya. ரயில் தண்டவாளத்துல சாகும்படியா போனவர் ರೈಲಿಗೆ ತಲೆ ಕೊಟ್ಟು ಸಾಯುವಂತೆ ಹೋದರು. ஆண்டவர் வீழ்ச்சி கொண்டார். ಕರ್ತನು ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿದರು. ஒரே நேரம் வந்தாரு. ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ. ஒரே நேரம் வந்தாரு. ಒಂದೇ ಒಂದು ಸಾರಿ. அந்த சமயம் ಆ ಸಮಯ ஆண்டவர் தெரியும். ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು. இவனுடைய வேலை முடிப்போது. ಇವರ ಸಮಯ ಮುಗಿಯಿತು. இவன் மறிக்க போகிறான். ಇವನು ಸಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவரை கர்த்தர் உடனே சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை கர்த்தர் மாற்றுகிறவர் இருக்கிறார். ஹalleluya. ಕರ್ತನು ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬಗೆಹರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு தெரியாது. ಪಾಸ್ಟರ್ಗೆ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவனுக்கு தெரியும். ಆದರೆ ಕರ್ತನಿಗೆ இவன் நாட்கள் கடைசியா இருக்கிறது. ಅವರ ದಿನಗಳು ಕೊನೆಯಾಗಿದೆ ಅಂತ. ஹalleluya. ಹalleluya. நீங்க தேவனுக்கு பயப்படுவீங்கன்னா ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವುದಾದರೆ ஹalleluya. Hallelujah. நீங்கள் மீட்டுக் கொள்வீர்கள். ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ತೀರಾ. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು ಅಂತ எங்க ಹೇಳಿ. வீட்டை விட்டு ஆண்டவரே ஒரு நிமிஷம் போகாதீங்க. ನನ್ನ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕರ್ತನೆ ಒಂದು ನಿಮಿಷವೂ ದೂರವಾಗಬೇಡಿ. உங்களுக்கு பிரியமான வாழ்கிறே, ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾಗಿ உங்களுக்கு பிரியமான ஜீவிக்கிறே, ನಿಮಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ எந்த கேடும், ಯಾವ எந்த அவமானம், ಯಾವ எந்த ಅವಮಾನವೂ, நிந்தையும், ಯಾವ எந்த பிரச்சனையும், ಯಾವ ತೊಂದರೆயும், எந்த கண்ணீரும், ಯಾವ ಕಣ್ಣೀரும், உபத்திரமும், ಯಾವ ಉಪದ್ರವமும், எந்த ஆபத்தும், ಯಾವ எந்த அழிவும், ಯಾವ ನಾಶವೂ, நமக்கு எந்த கேடும் வந்து விடாது. ನಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. என்னை காப்பாற்ற வல்லவர் இங்க இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತರಿಲ್ಲಿದ್ದಾರೆ. திரும்ப அதனே சொல்றீங்க. ಹೇಳ್ತೀರಾ? உங்க தலையெல்லாம் நிமிரப்படும். ನಿಮ್ಮ ತಲೆಗಳೆಲ್ಲ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ಕರ್ತನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அவர் இப்போது அசைவாத ஆரம்பித்திருக்கிறார். ಅವರು ಈಗಲೂ ಸಹ ಸಂಚರಿಸಲು ಚಲಿಸಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இப்போது வரப்போகிறார். ಈಗಲೇ ಬರ್ತಾರೆ. உங்களை தேர்த்து வரப்போகிறார். ನಿಮ್ಮನ್ನು ಆರೈಸಲು ಬರ್ತಾರೆ. மாண்போடு Hallelujah.